தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் பாவாஜன் கிராமத்தில் வரேன். நான் படித்து வளர்ந்தது எல்லாமே நான் அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவனா. நான் படித்து முடித்த உடனே வீட்டு கஷ்டத்தினால அம்மா மட்டும்தான் எனக்கு. அம்மாச்சி வீட்டில் வளர்க்குறனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்கே சென்னைக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னடா புது ஊர், யார் யார் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாம தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வெற்றி நிச்சயம் மூலியமாக நான் ஒரு நல்ல வேலையில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல டிரான்ஸ் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடில் கம்பெனியில் நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலமையில நான் இருக்கிறேன். என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வந்திருக்கு. எங்கள் அம்மா மட்டும்னால எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை, வீடு கட்டல. அம்மாச்சி வீட்டில் இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். வீட்டில் திட்டுவாங்க, அம்மா இல்லையே அப்பா இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு, எனக்கு ஒரு வெற்றி, என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமாக வெற்றி நிச்சயம் மூலியமாக நான் ஒரு சம்பாதிச்சு எங்கள் அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாதம்மா, நம்ம வீடு கட்டுவோம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் லைஃப்பில் நான் படிக்கவே முடியாதுன்னு நினச்சி நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷனில் இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமாக எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் அழுது புலம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்கே போகிறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனால் அந்த டயத்தில் எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. நெக்ஸ்ட் இங்கே நான் இன்டர்வியூக்கு வரும்போது பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐயோ கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு. எனக்கு ஒரு புது லைஃபை, புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ பார்கவி. அடுத்தபடியாக சரண்யா. வணக்கம், என் பேர் ஜனனி. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அஞ்சுக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். அப்பா விவசாயம், அம்மா விவசாயம். நாங்கள் 3 பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசியிருக்காங்க. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் 3 பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்கள் அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறதுனால வீட்டில் இருக்காங்க, வேலை பார்க்க முடியல. இப்போ நான் ஒரு ஆளு தான் வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சு தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விழுவோம். அதனால எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுற டயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது, ரொம்ப கஷ்டம். வீடு எப்போ வேணா இடிச்சு ரொம்ப நாள் எங்கள் அப்பா தூங்காமல் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா உடம்பு வலியோட ரொம்ப நாள் தூங்காமல் இருந்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை. பல நாள் காலையில் 4 மணிக்கு போயிட்டு விடிய காலை 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் ஆகும். உடம்பு ஒடியெல்லாம் தூங்கியிருக்காங்க. ரொம்ப வாட்டி மறந்துக்காம இப்போ தூங்கவே மாட்டாங்க. அந்த கஷ்டத்துலலாம் நாங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நல்லபடியாக படித்து நல்லபடியாக பெரிய நிலைமைக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி நாங்கள் 3 பேருமே நல்லபடியாக படித்தோம். என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா, அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறனால வீட்டில் இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வெற்றி நிச்சயம் மூலம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமாக எனக்கு எம்ப்ராய்டரி ஜுவல் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்னை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எம்ப்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வேலையில் இருக்கீங்க? இப்போ நான் வேலையில் இருக்கேன், என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். That was Janani for us. அடுத்தபடியாக சரண்யா, நீங்க சொல்லுங்க. நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு. என்னோட நேட்டிவ் வந்து தேனி, 4வது பொண்ணு. நான்
வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், ஒரு புக் இருந்தால் போதும். நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போது கணவரும் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோநெட் நாமக்கல்ல. இப்போ நான் ஜாபில் இருக்கேன். இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையா வரேன். நானா தனியா வரேன், யாரும் இல்ல, அப்பாவோ தம்பியோ இல்ல என் கணவரோ யாரும் இல்ல, நான் தனியா வரேன். இப்ப என்னன்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்ல, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து டெலிவரி கொண்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கறனால இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, ஏரியாக்குள்ள இருக்கு. நானா போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா கவனிச்சாங்க என்ன. எல்லாமே நான் தமிழ்நாடு ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்துல தான். அவங்க வந்து என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு முழுக்க ஜாலியா சுத்துவேன் நிஜமாவே. என்ன சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேல நின்று கத்திட்டு வந்திருக்கேன், நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது. யதார்த்தமா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, திருப்பரங்குன்றம் மலை மேல எழுந்து நின்று எப்படி கத்துனீங்க? நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. கேட்கல எனக்கு. நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரணி, நிஜமாவே ஆசம். நீங்க சொன்னதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக திவ்யா, சொல்லுங்க திவ்யா. என் பேர் திவ்யா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துன்ற ஊர்ல இருந்து தான் வரேன். நான்